வணக்கம். சிவபிரகாசம். போன வாரம் சமயத்தில் அங்கே ஏற்காடு போயிட்டு வந்தோம். ஏற்காடு போகும்போது சேலம் சைடில் ஃபுல்லாக வெறும் பேனராக பார்த்தோம். எங்கள் ஸ்கூலில் பசங்க இந்த மார்க்கு இந்த மார்க் இந்த மார்க் எல்லா ஸ்கூல்லையும் போட்டுருந்தாங்க. அப்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் இவ்வளோ தான் அவங்களோட மார்க் போட்டிருந்தாங்க. அப்போ மினிமம் உங்கள் பசங்க 10th மினிமம் ஒரு 50 பசங்க மேலே தான் படிச்சிருப்பாங்க. 50 பேர் மார்க்கு ஏன் போடலை? ஓகேங்களா? ஒன்று, நாங்கள் சொல்லி கொடுத்து தான் இந்த பசங்க இப்படி படிச்சதுன்னு நீங்கள் பேனர் வச்சிங்கன்னா, அப்போ எல்லா பசங்களுடைய மார்க்கையும் போட்டுருக்கணும். அந்த 50 பசங்களும் அதே மார்க் சேம் மார்க் எடுத்துருந்தா அது உங்களுக்கு பெருமை, ஸ்கூலுக்கு பெருமை. ஓகேங்களா? நீங்கள் 2 பசங்க 3 பசங்க மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பசங்க தான் திறமையை தவிர உங்கள் ஸ்கூல் திறமை கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்த விளம்பரத்தை போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்கள் பசங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை ஸ்கூல் மேலே வைக்காதீங்க. உங்கள் பசங்க திறமையாக தான் ஸ்கூல் திறமைன்னு காட்டுறாங்க. ஓகேங்களா? அதனால் உங்கள் பசங்க தான் பெஸ்ட்டு, உங்கள் பசங்க தான் நல்லா படிக்குதுங்க. ஓகேங்களா? ஸ்கூல் சொல்லித்தரல. அப்படி ஸ்கூல் சொல்லித்தந்து அந்த மார்க் பசங்க எடுத்துருந்துன்னா அந்த படித்த மீதி எல்லா பசங்களும் அதே மார்க் எடுத்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு பெருமை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.